வந்து ஒரு ஜவ்வரிசி வச்சு ஒரு வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குங்க ஜவ்வரிசி. வந்து இந்த மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜவ்வரிசி தான் இது. சுத்தண்ணில் போட்டு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குங்க ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பொடியாக ஒரு சின்ன வெங்காயங்க இது. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து இந்த பைண்டிங்க்கு உருளைக்கிழங்கு இல்லைனாலும் ப்ரெட்டு கூட நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சு அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இருக்குங்க. வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவாங்க. நான் ஒரு 2 மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க. நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி தான் போடணுன்றது இல்லை. ஜவ்வரிசி எந்த ஜவ்வரிசி வேணாலும் போட்டுக்கலாங்க. ஆனால் வந்து சுடுதண்ணியில் வந்து நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி வடைக்கு வந்து வடை தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ரெட்டு தூள் போட்டிருந்தா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட வேணாங்க. உருளைக்கிழங்கு போட்டதால் கொஞ்சம் பைண்டிங்கி கொஞ்சம் மொறு மொறுன்னு வருது. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதனால் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது வடை சைஸுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா செவந்ததும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுருவாங்க. நம்ம முன்ன பண்ண தட்டி போட்டது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதனால் செவந்ததுக்கப்புறம் பார்த்து திருப்பிக்குங்க. சூப்பராக வந்து ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்துருக்குது. பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்து இருக்குதுங்க. உள்ளேயும் சாஃப்டாக இருக்குது. நல்லா மேலேயும் கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குதுங்க. மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே வந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.